ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் பலமுறை உனக்காக நல்லது சொன்ன போதும் செய்ய வரும்போதும் நீ என்னை தள்ளிட்டு தள்ளிட்டு தாண்டி போய்கிட்டே இருந்ததால தான் இந்த முறை உனக்கான நல்லது செய்கிறதுக்காக உன் வீடு தேடி வந்துட்டேன். உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய தாயாகவும் தூக்கி நிறுத்தக்கூடிய தந்தையாகவும் இந்த வராகி அம்மா நானே இருந்து உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி வாழ்க்கையில் வீழ்ந்து போவாய்? நீ அழிஞ்சு போகிறதுக்கு காரணமா நான் ஒருபோதுமே இருக்க மாட்டேன். நிச்சயம் எல்லாமே சில தவறுகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் உன்னை வாழ வைக்க வேண்டியது தானே இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை. மரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதன் பெயர் இலைகள்னு இருக்கும். மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது சருகாக காஞ்சு போகும். அப்புறம் குப்பையாக குப்பைக்கே போய் சேர்ந்துடும். அதே போல தான் மனிதர்களும் உன்னை தேவைப்படுற வரைக்கும் இலைன்னு சொல்லுவாங்க. தேவை முடிஞ்சு போச்சுன்னா குப்பைன்னு தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணம் கொண்ட சுயநலமான மனிதர்கள் வாழும் பூமியில் அடுத்தவங்க தேவைக்கு பயன்படக்கூடிய இலையாக இருப்பதில் தப்பு இல்லை. ஆனால் அவங்க தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு குப்பையாக ரொம்ப அப்பாவித்தனமாக எல்லாரையும் நம்பக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் என்னை காக்க வைக்காம நான் சொல்கிறதையெல்லாம் முழுசாக கேட்டினா அப்புறம் நான் விதி சதின்னு நொந்துக்கிறதுக்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது. இப்போது உன் விதியை நினச்சி நீ நொந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை தஞ்சமடைந்த பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமேன் செல்லமே. என்னையே நம்பி வந்த உன் தலையெழுத்தை நான் மாற்ற போகிறேன். விதி உனக்காக மூடிய கதவுகளையெல்லாம் நான் திறந்து வைக்க போகிறேன். இனிமே எந்த விதியும் சதியும் உன் பக்கத்தில் கூட வர முடியாது. நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நம்பிக்கையோடு நடக்க தயாராகு. நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு வராது. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்துல வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். உன் குடும்பத்தில் எப்போவுமே ஒருத்தருக்கொருத்தர் அன்பு பாசம் சந்தோஷம் நம்பிக்கையோட நிம்மதியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்காக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லது கெட்டதுகளையெல்லாம் எடுத்து சொல்லி நல்லதின் பழக்கம் உன்னை திசை திருப்பி கெட்டதுலேருந்து உன்னை ஒதுங்க சொல்கிறேன். உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒரு நாளும் தளர்ந்து போகவே கூடாது. இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருப்பது பொருளாதாரம் தானே. காசு பணம் நிறைய செலவுக்கு இருக்குது. ஆனால் அதற்கேற்ற வரவு இல்லாமல் வரவுக்கு மிஞ்சிய செலவை செலவழிக்கவும் முடியாமல் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தேடி நீ ஓடிக்கிட்டே இருக்க. ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் எங்கெங்கேயோ தூரமாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு எல்லைக்கோட்டை அமைக்க முடியாமல் நீ திணறதும் திண்டாடுறதும் எனக்கு புரியுது என் செல்லமே. உன் கால்கள் உறுதியாக நிற்கிற வரைக்கும் நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? வருந்தாதே. சீக்கிரமே உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உன்னுடைய வரவை அதிகமாக்கி உனக்கான எல்லா செல்வங்களையும் அள்ளி தர்றதுக்காக தான் இப்போது இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு நீ படுற எல்லா கஷ்டமும் துயரமும் நாளை நிச்சயமாக உன்னை மகிழ்விக்கும். ஓயாமல் முயற்சி செய்யக்கூடிய இடைவிடாமல் உழைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நாளையே நான் வெற்றிகளை தருவேன். இப்போது நீ ஓய்வுறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இன்னமும் கூட நீ ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்க. கொஞ்சமாவது உன் மனசுக்கு ஓய்வு கொடு. உன்னை முழுசாக உக்காருன்னு நான் சொல்லலை. ஓடிக்கிட்டே இருந்தீனா அழைச்சி களைச்சி சோர்ந்து போயிடுவ. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சினா அது இன்னும் உனக்கு புத்துணர்ச்சியையும் புது தெம்பையும் கொடுக்கும் அல்லவா. ஓயாமல் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் எல்லாத்தையும் சிறப்பாக சிந்திச்சு வேலை செய்ய கற்றுக்கோ. உன்னை களைப்பு இல்லாமல் வழி நடத்த உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் அன்பாரு, நேர்மையாக நடந்துக்கோ, உண்மையவே பேசு, எல்லாருக்கும் மரியாதை கொடு. இது எல்லாத்தையுமே நீ செய்ய ஆரம்பிச்சினா அன்பும் நேர்மையும் உண்மையும் மரியாதையும் உனக்குள்ளே இருக்கும் பட்சத்தில்
இந்த வராகி அம்மா நானே உன்னை பின்தொடர்ந்து வருவேனேன் செல்லமே. கிடைச்சதை வச்சு வாழ்க்கையில் திருப்தி அடைய பழகு. எதுவுமே கிடைக்காத நேரத்தில் பட்னி இருந்தாலும் கூட தப்பு இல்லை. ஆனால் நல்லா பசி இருந்தாலும் யாருடைய இதையும் கெடுத்து, யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து, யாரையும் ஏமாற்றி சாப்பிடணும்னு நினைக்காத. நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, கடமை இருக்குன்னா உடனே எழுந்து செய்யக்கூடிய சுறுசுறுப்பான பிள்ளையாக நீ இரு. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் நிச்சயமாக நடத்தி கொடுத்துட்றேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போதே உடனே ஒதுங்கி நின்றுடு. அவங்க கிட்ட போய் ஏன் என்னை மதிக்க மாட்டீங்க, ஏன் அலட்சியப்படுத்துறீங்கன்னு காரணம் கேட்டினா அவங்க உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே 1000 காரணங்களை யோசிச்சு இன்னுமே உன் மனசு கஷ்டப்படும்படி எதையாவது சொல்லிடுவாங்க. யார் உன்னை நிராகரித்தாலும், ஒதுக்கி வச்சாலும், அவமதித்தாலும், அலட்சியப்படுத்தினாலும் காரணம் கேட்க வேணாம். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக இருக்கும். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போற. உனக்கான சந்தோஷமான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. இப்போ உள்ள தலைமுறையினரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? குடிமக்கள், மூத்த வயசுள்ளவங்களும் ஒரு வழியாக தப்பிச்சுக்கிட்டாங்க, இளைய தலைமுறையினரும் ஒரு வழியாக ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் நடுத்தர வயசில் நடுத்தர நிலைமையில இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை, உன்னை பெற்றவங்களையும் நீ தான் பார்த்துக்கிற வேண்டியதாக இருக்குது, நீ பெற்ற குழந்தைகளையும் நீ தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உனக்காக உன்னை பார்த்துக்க இங்கே யாருக்குமே மனசும் இல்லை, யாருமே தயாராகவும் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவங்க உடம்பையும் அவங்க வாழ்க்கையும் அவங்க நாட்களையுமே சரி செய்யவே நேரம் சரியாக இருக்கும்போது உனக்காக நல்லது செய்யவும் உனக்காக யோசிக்கவும் ஒருத்தருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பாரத்தை எல்லாம் சுமக்கும் சுமை தாங்கியாக நீ இருக்கிறாயா? கவலைப்படாத. உன் வேதனையை போக்கி உனக்கான நல்ல வருமானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ நினச்சதை விட நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. துன்பத்தில் இருக்கும்போது இன்னும் உனக்கு துன்பமே வந்து சேருதே நினச்சி வருத்தப்படாத. நீ செஞ்ச செலவுகள் எல்லாமே இரட்டிப்பு வருமானமாக மறுபடியும் உன்கிட்டயே திரும்ப வரப்போகுது. இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு நீ செஞ்ச உதவிகளும் தானமும் தர்மமும் மறுபடியும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்ய போகிறேன். ஒரு கட்டத்தில் உனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போது வாழவே விருப்பமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையவே வெறுக்க தொடங்கிட்ட. இதற்கு மேலும் நான் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். என் கரம் கொண்டு உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன் வீடு தேடி வந்துட்டேன் என் செல்லமே. உனது கடைசி துளி நம்பிக்கை தான் இந்த வராகியம்மாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை மட்டும் எனக்கு காணிக்கையாக கொடுத்தாலே போதும். அந்த காணிக்கையை நான் பரிசாக எடுத்துக்கிட்டு விலை மதிக்க முடியாத அற்புதமான பொக்கிஷமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு பரிசாக தருவேன். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நீ யார் யாருக்கோ அர்ப்பணம் செஞ்சிட்ட. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய ஆசைகளையும் இங்கு யோசிக்கவும் செய்து கொடுக்கவும் யாருமே தயாராக இல்லாட்டி என்ன? இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன்னுடைய விருப்பங்களையும் உன் ஆசைகளையும் தேவைகளையும் வேண்டுதல்களையும் எல்லாத்தையுமே செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பயமில்லாமல் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தா மட்டும் எனக்கு போதும் என் செல்லமே. கூண்டில் இருக்கிற பறவையை போல உன்னை உள்ளேயே அடக்கி வச்சு உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை பாதுகாக்கக்கூடிய ஆளாக நான் இருக்க மாட்டேன். நீ உண்மையான மகிழ்ச்சியோட இந்த வானத்தில் சுற்றி திரியும் பறவையாக இரு. உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நீ தாராளமாக செய். உனக்கு பிடிச்சத உன் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக நீ செய். சொர்க்கமாகவே இருந்தாலும் சுதந்திரமாக இருப்பது தானே முக்கியம். நீ சுதந்திர பறவையாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தினா இந்த வராகி அம்மா உனக்காக துணையாக இருந்து நல்லது எல்லாத்தையும் செஞ்சு தருவேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. உன் மனசை உடைப்பதற்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது
உன்னை உருவாக்குவதற்கும்னு பல விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும். உன்னை கரையேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நிச்சயமாக நான் உன்னை கரையேற்றுறேன். உன் மனசில் பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை பதிவாக போடு. அது விதையாக இருந்து பூந்தோட்டம் மலராக மாறும்படி, உன் வாழ்க்கையை பூத்து குலுங்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். இருளில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ நினச்சது நடக்கிறதுக்காக உனக்காக யார்கிட்ட போய் பேசணுமோ அவர்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன். நீ நல்லா வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளையெல்லாம் நான் உருவாக்கி தர்றேன். உனக்கான கதவுகள் சீக்கிரமே திறக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடு. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நான் நீ கேட்ட விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை உன் கண்ணெதிரிலேயே காட்டப் போகிறேன். நீ கீழே விழுகணுங்கிறதுக்காக இந்த உலகமே முயற்சி செஞ்சாலும், இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன்னை கீழே தள்ளி விட்டாலும், எல்லாரும் உனக்கு எதிரியாக ஒரு அணியாக திரண்டு நின்று உன்னை தனிமைப்படுத்தினாலும் கூட நீ பயப்பட வேண்டாம். உன்னை வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நிச்சயமா இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இருந்ததடம் தெரியாமல் மறைய போகுது. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ணுறேன். நான் உன்னை சோதிக்கிறேன்னு நினச்சி ஒவ்வொரு முறையும் நீ என்கிட்ட குறப்பட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொரு கஷ்டமும் கவலைகளும் சோதனைகளும் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நான் சொல்கிறது ஆமாவா இல்லையாங்கிறது சீக்கிரமே உனக்கு புரிய வரும். நான் உன்னை சோதிக்கலைனா எப்படி உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும்? சோதனைகளை முடிச்சிட்டு தானே பொக்கிஷத்தையும் பரிசையும் கொடுப்பாங்க. அதே போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது நீ தேர்வை சந்திப்பது போல சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரமே இது எல்லாமே முடிந்து நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போற. உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழுகக்கூடிய கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்குமல்லவா? நான் சொல்றது புரியுதா? உனக்காக சிரிக்கும் உதடுகள்னா நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது உன் கூட சேர்ந்து பேசி சிரிக்கிறவங்களை சொல்கிறேன். அவங்கள விட உனக்காக அழுகக்கூடிய கண்களை கொண்ட நல்ல மனிதர்களை நீ நேசிக்கும் போது அதன் மூலமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யார்கிட்டையும் நீ தேடி போய் பேச வேண்டாம். ஏன்னா உனக்கு மதிப்பு கிடைக்காத இடத்துல நீ பேசுகிறத விட அமைதியாக இருந்தாதான் அந்த அமைதியே உனக்கான மரியாதையை தானாக பெற்றுத்தரும். ஓம் வராகி.